எப்படி இருக்கிறது ராமாயண மெழுகு சிலை மியூசியம்? நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல். தீபாவளி பண்டிகையின் போது அயோத்தியில் உலகின் முதல் ராமாயண மெழுகு சிலை அருங்காட்சியகம் திறக்கப்பட உள்ளது. இதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்ப்போம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமர் கோயிலின் பிரம்மாண்டமான கட்டுமானத்திற்கு பிறகு நம்பிக்கை, கலை மற்றும் சுற்றுலாவை ஒருங்கிணைக்கும் வகையில் அயோத்தி மீண்டும் ஒரு புதிய அடையாளத்தை வரவேற்க தயாராகி வருகிறது. ராமாயண புராணத்தின் கருப்பொருளில் அமைக்கப்பட்ட உலகின் முதல் மெழுகு அருங்காட்சியகம் இங்கு அமைய உள்ளது. இந்த அருங்காட்சியகத்துக்கான கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது. இதனை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் திறந்து வைக்கிறார். இந்த மெழுகு சிலை ராமாயண அருங்காட்சியகம் 9850 சதுர அடி பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. இதற்காக 6 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் பார்வையாளர்களை ராமாயணம் கதை நிகழ்ந்த திரேதா யுகத்துக்கே நேரடியாக அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையின் போது அயோத்தியில் திறக்கப்படும் உலகின் முதல் ராமாயண மெழுகு சிலை மியூசியம் பக்திமயமாகவும் முக்கிய சுற்றுலா தலமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அருங்காட்சியகம் புராணம், தொழில்நுட்பம் மற்றும் கலைத்திறனை இணைக்கும் தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மெழுகு சிலை ராமாயண அருங்காட்சியகம் அயோத்தி நகராட்சியுடன் இணைந்து செயல்பட உள்ளது. அதன் வருவாயில் 12% அயோத்தி நகரின் வளர்ச்சிக்கு செலவிடப்பட உள்ளது. புதிய ராமாயண மெழுகு அருங்காட்சியகத்தின் உள்ளே ராமர், சீதா, லட்சுமணர், பரதன், அனுமன், ராவணன், விபீஷணன் உள்ளிட்ட ராமாயணத்தின் முக்கிய கதாபாத்திரங்களின் 50 உயிரோட்டமான மாதிரி மெழுகு சிலைகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் உடை, முகபாவங்கள், தோரணை முதல் விளக்குகள் வரை காவியத்தின் சாரத்தை மீண்டும் பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. ராமாயண உலகில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக நல்ல தொடக்கத்தை குறிக்கும் விதமாக ஒரு கம்பீரமான கணேசர் சிலை நுழைவாயிலில் பார்வையாளர்களை வரவேற்கிறது.